மருந்துகளுக்கு 100% ட்ரம்ப் வரி விதித்த நிலையில் அதற்கு மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். மத்திய அரசின் விளக்கம் குறித்த விவரங்கள். அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பிராண்டட் மற்றும் காப்புரிமை பெற்ற மருந்துகளின் மீது வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் 100% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இது குறித்து இன்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்த வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வாலிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், இந்த விவகாரம் குறித்து, அதாவது புதிய வரி விதிப்பு குறித்து சமூக வலைதளங்கள் வாயிலாக தங்களுடைய கவனத்திற்கு வந்திருப்பதாகவும், இந்த விவகாரத்தால் ஏற்பட்டுள்ள சூழலையும் இதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன என்பதையும் சம்பந்தப்பட்ட துறையும் அமைச்சகமும் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமின்றி இந்த ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய விவகாரத்தை பொறுத்தவரை இதில் இரட்டை நிலைப்பாடு கூடாது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியது போல நேட்டோ, G7 நாடுகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியங்களும் கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த மருந்து பொருட்களை பொறுத்தவரை அமெரிக்காவில் பயன்படுத்தப்படும் ஜெனரிக் மருந்துகளில் 45%, பயோசிமிலர் மருந்துகளில் 15% இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2024ஆம் ஆண்டில் இந்தியா மொத்தம் ஏற்றுமதி செய்த இந்த மருந்து பொருட்களில் 31% அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் தான் இந்த புதிய அறிவிப்பால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை சம்பந்தப்பட்ட அமைச்சகம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக வெளியுறவுத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.